ஓம் ஸ்ரீ கருப்பசாமி போற்றி போற்றி. என் அன்பு பிள்ளையே, இந்த சந்தனமும் விபூதியும் தங்க காசுகளும்னு எத்தனையோ இருந்தாலும் என் அன்பு பிள்ளையான உனக்கு எனக்கு என்ன பிடிக்கும்னு தெரிஞ்சிருக்கு. அப்படி எனக்கு பிடிச்சதை தொட்ட உன் கைகளில் உனக்கு பிடிச்சத இன்னும் 3 நாட்களுக்குள்ள உன் முகம் மகிழும்படியாகவும் மன நிறையும்படியாகவும் அள்ளி அள்ளி கொடுத்துடுறேன் என் செல்லமே. நீ எந்த தப்புமே செய்யலைனாலும் சில புரிந்து கொள்ளாத உறவுகளால் நீ வாழ்க்கையில் வலியோடு வாழ வேண்டிய கட்டாயம் வந்துடுச்சு. இப்போதும் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டமும் வேதனையும் மன வலியும் எல்லாமே தெரிஞ்சுதான் உன்னை காப்பாற்றி உனக்கு பிடிச்ச வாழ்க்கையை உன் கைகளில் கொடுப்பதற்காக இந்த கருப்பசாமி உன்னை தேடி வந்தேன். சில பேருக்கு நிறைய பேசணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனால் சுற்றி உள்ளவங்க கிட்ட பேசுறதுக்கு அவங்களுக்கு நேரம் இருக்காது. ஆனால் ஒரு சிலர் சும்மாவே இருப்பாங்க, நிறைய நேரம் இருக்கும். ஆனால் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க கிட்டையும் சொந்தக்காரர்களிடமும் உறவுகளிடமும் நல்லா பேசுறதுக்கான மனசு இருக்காது. அதனால் இந்த உலகம் எப்பவுமே இப்படிதான் எல்லா விஷயங்களிலும் எதிர்மாறாக இருக்குங்கிற உண்மையை புரிஞ்சுக்கிட்டு நீ எப்போதும் யார்கிட்ட பேசணும் யார்கிட்ட பேசக்கூடாதுன்றத நல்லா யோசிச்சு வாழ கற்றுக்கோ. நேரம் இல்லை அதனால் பேசலை, உங்களை பார்க்க முடியலைன்னு சொல்லாமல் உனக்கு பிடிச்சவங்க கிட்ட பேசுறதுக்காக நீ நேரம் ஒதுக்குவது தானே சரியாக இருக்கும். ஏன்னா இன்னைக்கு உனக்கு பிடிச்சவங்க கிட்ட பேசுறதுக்கு உனக்கு வாய்ப்பு கிடைக்கலாம். நாளைக்கு நீ என்னதான் தேடி தவிச்சாலும் உனக்கு பிடிச்சவங்க கிட்ட பேச முடியாத அளவுக்கு காலமும் சூழ்நிலையும் சில விஷயங்களை ஆட்டுவிக்கும். நீ யார்கிட்ட பேசணும் யார்கிட்ட பேசக்கூடாதுங்கிறத உன்னை விட உன் வாழ்க்கையில் காலமும் சூழ்நிலையுமே முடிவெடுக்கக்கூடிய நிலைமை வர்றதுக்குள்ள இப்போவே உனக்கு பிடிச்சவங்க கிட்டலாம் நல்லா பேசிக்கும். அப்புறம் நீ விருப்பப்பட்டவங்க கிட்ட போய் பேச முடியாது. உனக்கு பிடிக்காதவங்களை வேணும்னே நீ பார்க்க வேண்டியதாகவும் பேச வேண்டியதாகவும் சூழ்நிலை அமைஞ்சிடும். அதனால தான் எப்போவுமே அதற்கு உரிய வாய்ப்புகள் இருக்கும்போதே அதை பயன்படுத்திக்கோன்னு சொல்கிறேன். நீ என்னதான் நல்லவனாக இருந்தாலும் உன் கையில் காசு இருந்தால் மட்டும்தான் இந்த சமூகம் உன்னை மனிதனாகவே மதிக்கும். அதுவே உன்கிட்ட காசு நிறையா இருந்து நீ கெட்ட குணம் உள்ளவனாக இருந்தா இந்த உலகம் அதை பற்றி கவனிக்காது. காசு இருந்தாலே அவனை கடவுளாக நினைக்கக்கூடிய மதிக்கக்கூடிய மனிதர்கள் நிறைஞ்ச கலியுக காலமாக இது இருக்கிறதால நீ தான் உனக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்கக்கூடிய அந்த வருமானத்தை காசு பணத்தை சம்பாதிச்சுக்கணும் என் செல்லமே. இழந்த காலத்தை மறுபடியும் நீ போய் பார்க்க முடியாது. கடந்து வந்த காலம் கடந்த காலம்தான். அதனால் அதை பற்றி யோசிக்காம எதிர்காலத்தில் என்ன நடக்குமோன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காம கையில் இருக்கக்கூடிய இந்த நிகழ்காலத்தை மட்டும் உனக்கு பிடிச்ச மாதிரி பயன்படுத்திக்கோ. உன் வாழ்க்கையில் நீ என்ன எது எப்படி எப்போது நடக்கணும்னு நினைக்கிறியோ அது அனைத்தையும் அவ்வாறே நடத்தி கொடுக்க உன் அப்பா கருப்பசாமி நான் இருக்கேன். நீ எப்போவுமே வாழ்க்கையை பக்குவத்தோட மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு வாழணும்னா யார்கிட்டையும் வாக்குவாதம் செய்யாமல் சண்டை போடாமல் கொஞ்சம் விட்டு கொடுத்து வாழ பழகிக்கோ. இப்படி பேச்சை குறைச்சிட்டு வாக்குவாதம் செய்யாமல் அமைதியாக நீ வாழும்போது அது உன் மனசுக்கும் வாழ்க்கைக்கும் வலிமை சேர்ப்பதாக இருக்கும். மரத்தை நீ எத்தனை முறை வெட்டினாலும் கிளைகளையும் இலைகளையும் தள்ளிவிட்டாலும் தட்டி விட்டாலும் அது மறுபடியும் முளைச்சு மரமாக வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதே போல் நீ வாழக்கூடிய வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் எவ்வளவு இடையூறுகள் வந்து தடைகள் வந்து தடுக்கி விழுந்தாலுமே கூட மறுபடியும் துணிச்சலோட தைரியமாக எந்திரிச்சு எதிர்த்து நிற்கணும் என் செல்லமே. இனி உன் வாழ்க்கையில் வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் உனக்கு நல்லதாக உனக்கு பிடிச்ச விஷயங்களே நடக்கும்படி இந்த கருப்பசாமி நான் பார்த்துக்கிறேன். எதையுமே மறக்க முயற்சி செஞ்சு நிம்மதியை இழக்க வேண்டாம். ஏன்னா ஒரு சில விஷயங்கள் உனக்கு பிடிக்காததாக இருந்தாலும் அதை நீ மறக்கணும்னு முயற்சி செய்யும்போது மறுபடியும் அது ஞாபகத்துக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் சில விஷயங்களை அதை அப்படியே விட்டுட்டீன்னா காலமே எல்லாத்தையும் சரி செஞ்சிடும். உன்னுடைய தன்மானத்தை நீ யாருக்கிட்டையும் விட்டு கொடுக்க வேணாம். ஏன்னா உன்னை விட சிறந்தவங்க இந்த பூமியில் யாரும் இல்லை.
அப்படி இருக்கும்போது நீ எதுக்காக யாருக்கிட்டையும் விட்டு கொடுத்து அடிபணிஞ்சு அனுசரித்து போகணும்? விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறதுங்கிறது ஒரு அளவோடு இருந்தால் நல்லது தான். ஆனால் எப்போதும் உன்னை தாழ்வாக நினைக்கும் மனிதர்கள் யாருக்கிட்டையும் நீ விட்டு கொடுத்து இறங்கி போக வேணான்னு சொல்கிறேன். நீ மகிழ்ச்சியாய் வாழ்கிறதுக்கு 1000 வழிகள் இருக்கு. ஆனால் கவலை இல்லாமல் வாழணும், நிம்மதியாக வாழணும்னா அதுக்கு 3 வழிகள் தான் இருக்குது. அதாவது என்ன நடந்தாலும் வர்றது வரட்டும், போகிறது போகட்டும், நடப்பது நடக்கட்டும்னு அதை அப்படியே ஏற்றுக்கிட்டு வாழ ஆரம்பி. நீ நிம்மதியை தேடி தேடி அலைஞ்சிக்கிட்டு இருந்தனா நிம்மதி உன் கைகளில் கிடைக்காது. அதுக்கு பதிலாக எதையும் தேடி அலையாமல் நீ பாட்டுக்கு உன் வேலையையும் வாழ்க்கையும் கவனித்து வாழும்போது நீ சற்றும் எதிர்பார்க்காத வகையில் உன் வாழ்க்கையில் நிம்மதியும் சந்தோஷமும் தானாகவே வந்துவிடும் என் செல்லமே.